தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு நாள் நம்ம தோண்டும் போதும் பூதங்கள் நிறைய கிளம்பிட்டு இருக்குல்ல, அந்த வகையில் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வார்த்தை டனல் அப்படின்றது இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் வெறும் வார்த்தையை கடந்து போயிடக்கூடாதுங்க, பல விஷயம் உள்ள புதஞ்சு கிடக்குது. இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது கூடவே இந்த எப்ஸ்டைன் சம்மந்தப்பட்ட சில வீடியோஸ் வெளியாச்சுல, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் யார் யார் பேர் இருக்கு, எப்படிலாம் அவங்க பேர் உள்ள வந்திருக்கு, இதனால இவங்க அந்த சிறார்கள் சார்ந்து வாழ்க்கையை சீரழிக்கிற வேலையை பண்ணியிருப்பானா இல்லையா, இது சார்ந்து பெரிய டிபேட் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா உலகம் முழுக்க. இதுக்கு மத்தியில் அதில் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுங்க, அதில் அண்டர் கிரவுண்ட் டனல் அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் இருக்குல்ல, எப்ஸ்டைனுக்கு சொந்தமான 2 தீவுகளில் மிக முக்கியமான ஒரு தீவு ஃபிடோஃபல் ஐலாண்டு பேர் எடுத்த தீவு. இந்த தீவுக்குள்ள அந்த டனல் இருந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படுது. ஆக்சுவலாக இந்த தீவில் இருந்த வீடு இருக்குல்ல, இந்த வில்லாஸ்லாம் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனுங்க, ஒரு பெரிய வீடு. அதான் கிட்டத்தட்ட ஹப்பே அந்த தீவுக்கு. அங்கேருந்து கரெக்டாக அந்த கடலை இணைக்கிற மாதிரி இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் உள்ளே இருந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இப்போ. ஓகே, அந்த எப்ஸ்டைன் ஃபைலில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன், அந்த இமெயில் கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, எதுக்காக இந்த டனல் அங்கே இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு, அப்கிரேட் பண்ணப்பட்டுட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கடந்த 2009 வருஷம் ஆகஸ்ட் மாதம் வாக்கில் ஒரு இமெயில் அனுப்பப்பட்டிருக்குங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு. இதில் இந்த வெர்ஜின் ஐலாண்ட்ஸோட ஆர்கிடெக்சர் ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு ஃபார்முங்க, ஒரு கம்பெனி ஃபுல்லாக ஆர்கிடெக்ட் வேலையை பண்ணுறவங்க, அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. யார்? இந்த மாமா போய் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இருக்கால, அவன் பேசியிருக்கான். இதில் என்ன சொல்லியிருக்கான், இந்த டனல்ஸ் இருக்குல்ல, இதை அங்கே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆட் பண்ணணும், அது கூடவே ஆஃபீஸையும் நீங்கள் கீழே உருவாக்கணும்னு சொல்லியிருக்கான். இட் மீன்ஸ் டன்னலும் அண்டர் கிரவுண்டில், ஒரு ஆஃபீஸும் அண்டர் கிரவுண்டில், மெயின் ஹவுஸுக்கு கீழே இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகே, ரைட்டு. இதை தொடர்ந்து 2012 வருஷம் எப்ஸ்டைன் ஒரு மெயில் பண்ணியிருக்கான். அதில் என்ன மென்ஷன் பண்ணுறான், ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, எனக்கு அந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த வேலை ஃபுல்லாக முடியணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க, அதான் எதிர்பார்க்குறேன். அந்த ஃப்ளோருக்கு கீழே தான் அந்த உடன் டனல் இருக்குல்ல, அதை நீங்கள் உருவாக்கணும், ஓகேவா அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கான். அது கூடவே 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவனோட மெயில் கான்வர்சேஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், டனல் ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு கேட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த ஃபேமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு அவங்கள பதில் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒரு டனலை உருவாக்குறதா இருந்தால் வருஷக்கணக்கில் எடுக்காதீங்க, ஆனால் இங்கே வருஷக்கணக்கில் எடுத்துருக்குனாக்கா எதுக்கு அந்த டனலை உருவாக்கி இருப்பானுங்க கேள்வி கேட்க வைக்கிறதுல. இது மிஸ்டீரியஸான ட்ராப் டோர் ஒன்று இருக்குது அந்த டனல் மேலே. இது இன்னும் பெரிய டவுட்டை பல பேர் கிரியேட் பண்ணி விடுது. இது மற்ற டனல் மாதிரி இல்லையே, இது என்ன ஒரு மாதிரி என்ன காரணத்துக்கு பண்ணானீங்களே தெரியலையான்னு நீங்களே குழம்புவீங்க. அது போல தான் இருக்காது. இந்த டனல் இருக்குல்ல, இது எதுக்காகனே டிபேட் இப்போ ஆரம்பிச்சிடுச்சிங்க சோஷியல் மீடியா முழுக்க. இந்த சில பேருக்கு ஓப்பனாக இயற்கை உபாதையை கழிக்கிறது பிடிக்கும் இல்லையாப்பா, அதுக்காக இவங்க இது போல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு ஃபில்த்தி ரிச் மேன் தானே, காசு நிறைய சேர்ந்துருச்சு, அதை வச்சு என்ன பண்ணுறது தெரியல, இது போல் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு அந்த பைபிள் அந்த வேலையை பண்ணியிருக்கலான்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அந்த தீவில் இவனுங்க பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துகிற குழந்தைங்களை சாகடிச்ச பிற்பாடு அந்த பிரேதங்களை தூக்கி வீசுறதுக்காக, அங்கே இருக்க நீர்வாழ் உயிரினங்களுக்கு இரையாக்கிறதுக்காக, ட்ரேசஸே இல்லாமல் அழிக்கிறதுக்காக இந்த டனலை பயன்படுத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன சில பேர் சொல்கிறாங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு டாக்கிங் போர்ட்டாக கூட இந்த பகுதி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது அதீத கற்பனை உங்களுக்கு தெரியலாம், ஆனால் என்ன பாசிபிலிட்டினே புரியலைங்க யாருக்குமே. ஓகே, இல்லை கடைசியாக உங்ககிட்டே கேட்குறேன், இந்த 3 தரப்பாக பேசுகிறாங்களா சோஷியல் மீடியா முழுக்க டிபேட்டில், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த டனல் சும்மா அப்படின்னு உருவாக்குனது இப்படி பெருசாக்கப்படுதா, இல்லைனாக்கா இந்த பயபுள்ளிங்க வேறு எதனா வேலையை அந்த டனலை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பானுங்களா? ஓகே, ரைட்டு. ஒரு ரெக்கார்டுங்க, அதாவது 2018 ஜனவரி அப்போ நடந்த ஒரு கான்வர்சேஷன் பேஸ் பண்ண ரெக்கார்டு. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் பப்ளிசிஸ்ட் இந்த பெகி சீகல் இருக்கால, இந்த அம்மா எப்ஸ்டைனுக்கு ஒரு இமெயில் அமைச்சிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டியரஸ்ட் ஜெஃப்ரி, நம்ம உலகமே துப்பிக்கிட்டு இருக்கு, ஆனால் டியரஸ்ட் ஜெஃப்ரின்னு மெயில் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா ப்ரோ, இது சாதாரண கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வார்த்தைகளை பாருங்கள், டன்னல்ஸில். புரியுதா? டன்னல்ஸில் எதுக்காக ஸ்டாஃப்லாம் தூங்கணும்?
ஓகே ரைட்டு. அடுத்து என்ன கேக்குது அந்தம்மா? ரிட்ரீவ்ட் ஆல் த ஃபர்னிச்சர் அவுட் ஆஃப் த ஓஷன். பெருங்கடல்ல இருந்து இந்த நாற்காலி மேசை மாதிரி ஃபர்னிச்சர்லாம் நீ எடுத்துட்டியா அப்படின்ற அர்த்தம். ஆக்சுவலாக அந்த பயப்பிடிங்க கோட் வேர்டில் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்துச்சுங்க. அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் அந்த தீவுக்குள்ள வர்றது போறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பிஸான்னு சொல்றது. குழந்தைங்கள பீஸான்னு சொல்றது. அப்புறம் பீஸா எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து எம்மி அப்படின்னு பதில் வர்றது. கருமம் இதெல்லாம் இருக்கு கோட் வேர்டா உள்ள. அப்போ இதுவும் கண்டிப்பாக கோட் வேர்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ டன்னலுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுக்கிறது என்னதுன்னு தெரியல. இது டிட் யூ டேக் ஃபோட்டோஸ்? சாதாரணமாக டன்னல் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அங்கே எதுக்காக ஃபோட்டோ எடுக்கணும்? ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தா உள்ளே வச்சு யாரையும் துன்புறுத்திருக்காங்களோ, இல்லைனா அங்கே மூச்சிறைக்க வச்சு மயக்கம் போட செஞ்சுருக்காங்களோ, என்ன கருமத்தை பண்ணி தொலைச்சதுன்னு தெரியல. இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து ஒருத்தவங்க ரசிப்பாங்களா சாடிஸ்டா? இதெல்லாம் நம்ம கோட்வேர்டில் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் கருமம் அப்படி தான் வந்து நிற்குது. ஆர் யூ ப்ரெசென்ட்லி ரீபில்டிங்? நீ இன்னும் அந்த டனல் சார்ந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டனலுக்கு 1000 வேலை பார்ப்பாங்க. இவ்வளோ கேள்விகள் அந்த அம்மா கேட்டிருக்காங்களே, இதுதான் இந்த டனல் சார்ந்த குழப்பத்தை இன்னும் அதிகரிச்சிடுச்சு. இந்த டனலை பற்றி எவ்வளோ நாட்கள் வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்கான் தெரியுமா? அதாவது 2019 வருஷம் சிறைக்குள்ளேயே அவனோட கதை முடியுதா, எப்ஸ்டின் இறக்குறான். அது மர்மமான சாவு தான் இது வரைக்கும். இந்த டனலை பற்றி அவன் எவ்வளோ காலமாக பேசிட்டு இருக்கான் தெரியுமா? 2019 வருஷம் இந்த டிராஃபிக்கிங் கேஸில் அவனை தூக்குறாங்க ஆஃபீஸர்ஸு. தூக்கி உள்ள ஜெயிலில் போட்டாங்க. ஆக்சுவலாக அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 மாதங்கள் முன்னாடி வரைக்கும் கூட அவன் அந்த டனலை பற்றி பேசிட்டு இருந்திருக்காங்க. இமெயில் கான்வர்சேஷனில் எல்லாமே இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்கான். ஆனால் இந்த விஷயம் வெளியே பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கோட் வேர்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக பேசியிருக்கானுங்க. அப்படி எதுக்கு அந்த டனல் ஏன்றதான் பல பேர் இப்போ தலையை பிச்சுக்கி வச்சுக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த சர்வதேச மாமா பையன் எப்ஸ்டின் இருக்கால, இவனோட லைஃப்பை பற்றி சொன்னால் பல பேரும் பொறாமப்படுவீங்க. அவனோட அந்த பார்ட்டை விடுங்க, ஃபிடோஃபைல் லைஃப்ன்ற பார்ட்டை விடுங்க, அது கேவலமான கதை. மற்றபடி எப்படி வாழ்ந்திருக்கான்றத சொன்னால் பல பேரும் பொறாமப்படுவீங்க. அந்த அளவுக்கு பணம் கொட்டி கடந்திருக்கு இவங்ககிட்ட. எவ்வளோ பேர் பிளாக்மெயில் பண்ணி சம்பாரிச்சோ தெரியல. இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற பேரில் எவ்வளோ பேர் அவனோட வலையில் வீழ்த்தி சம்பாரிச்சான்னு தெரியல. எவ்வளோ குழந்தைங்க வாழ்க்கையை நாசப்படுத்தியிருப்பாங்க. இவன் மற்றவங்களை படம் பிடிக்கிறான் அப்படின்னா ஓகே, அவங்கள த்ரெட் பண்ணுறதுக்காக, ஹனி ட்ராப்பை செட் பண்ணுறதுக்காக இது போல் பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் தன்னையே வீடியோவை எடுத்துக்கிறானாக்கா அந்த கருமத்தை என்ன சொல்கிறது? இது போல் சில பேர் பர்வர்ட்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தை இவனுக்கு கரெக்டாக பொருந்தும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ், 1,80,000 மேற்பட்ட ஃபோட்டோஸ், இதெல்லாத்தையும் யார் வெளியிட்டிருந்தா? இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்ஸ்டின் ஃபைல்ஸ்னு சொல்லி வெளியிட்டாங்களா, அதோட கவுண்ட்ஸ் இதெல்லாம். இதில் பெரும்பாலும் யார் கேப்சர் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அவனே எடுத்து வச்சிருக்காங்க வீடியோஸ். இவன் எடுத்த வீடியோஸ். இது இல்லாமல் அங்கே இவனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சில வீடியோஸ். இது இல்லாமல் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்க பாருங்க, கிஸ்லைன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா உட்கார வச்சு அஃபிஷியல்ஸ் கேட்டாங்க. அந்த வீடியோஸ்னு எல்லா வீடியோஸையும் வெளியிட்டிருக்கா. இப்படி நிறைய வீடியோஸை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேஸில். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க எவிடன்ஸ். ஓகே, ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இதை லீக் பண்ணியிருக்கு. வெளியில் இருக்க யாரும் லீக் பண்ணல. ஒரு கவர்மெண்ட்டு இதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, எப்ஸ்டின் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையில் நம்பாதீங்க, அதில் என்னை பற்றிலாம் கற்பனை எழுதியிருக்கான் அது இதுன்னு அந்த நாட்டோட அதிபரே மறுக்கிறாருனாக்கா இதுதான் முரண்பாடான விஷயமா இருக்கு. அவங்க கவர்மெண்ட் தான், ஆனால் நடக்கிறது என்ன பார்த்தீங்களா, ஒருத்தவங்க வெளியிடுறாங்க, ஒருத்தவங்க மறுக்கிறாங்க, இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே ரைட்டு விடுங்க. இதில் இருக்க சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு குறைவாக ஓடுற மாதிரியும் சில வீடியோஸ் இருக்கு. ஆக்சுவலாக இவன் அங்கே வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிருக்கான். சின்ன சின்ன குழந்தைங்க, மைனர் பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடினது அந்த கருமம். அதுவும் இல்லாமல் சில குழந்தைங்கள ஓடி பிடிச்சி விளையாட வைக்கிறது, இவனை கூட சேர்ந்து விளையாடுறான். இந்த வயசுல இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கேன். எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க, அதுவும் கிச்சன்ல எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இது பத்தாதுன்னு சிலர் கூட்டு வந்து மசாஜ் பண்ண வைக்கிறது இவனுக்கு. அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்கே சில விஷயங்களை இவன் பண்ணுறது. அப்புறம் பிரைவேட் ஜெட்ஸ் இவன் பயன்படுத்தினது, அது வந்து போகிற மாதிரி பல வீடியோஸ் ஒன்று ஒன்றா வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் மேலே ஒரு காட்சிங்க. அதாவது இவன் ஜெயிலுக்குள்ளே இருந்தபடியே சீக்கிரட்டாக ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறான். 2 பெண்களுக்கானதாக அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அந்த பேர்லாம் திருத்தப்பட்டிருக்கிறதுனால அதை நாங்கள் ரிவீல் பண்ண விரும்பல. இந்த கொடுமையும் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு மாமா பயலுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா?
அப்போ இவனை தாங்கி பிடிக்க எவ்வளோ பெரிய சக்திகள் இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்தா தலை சுத்துதில்ல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரு வினா தான் இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நம்மளோட கற்பனைக்கு எட்டாத கொடூரங்கள் எப்ஸ்டின் ஐலாண்ட்ஸில் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.